ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் வரலட்சுமி சரத்குமார் நடித்து வெளிவந்திருக்கிற சபரி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். சஞ்சனா தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அரவிந்த் துரோகம் செஞ்சதால் அவனை விட்டு விலகி மக ரியாவோட மும்பையிலிருந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிற அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே லாயராக இருக்க காலேஜ் ஃப்ரெண்ட் ராகுலை பார்க்குறா. அவன் உதவியால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஜும்பா ட்ரெயினராக வேலைக்கு சேர்றா. ஒரு சிங்கிள் மதரா மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழறதுக்கும் தன் மகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்கவும் தீர்மானிக்கிறா. ஆனா சீக்கிரமாவே திடுக்கிற சம்பவங்கள்ல சிக்கிக்கிறா. அது முதல்ல அவ ஹஸ்பண்ட் அரவிந்த் மக தன்கிட்ட வளரணும்னு கேஸ் போடுறதுல ஆரம்பிக்குது. அந்த கேஸ் வழியா அவ மக ரியா பத்தின ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரிய வருது. அடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிக்கிற சூர்யா தன் குழந்தை ஹாஸ்பிட்டலே மாறி போனதாகவும் அது இப்ப சஞ்சனா கிட்ட ரியாவா வளருதுன்னு அவளை தூக்குறதுக்கு வெறியோட வரான். அப்படி ஒரு நாள் சஞ்சனா அவன் துரத்தும் போது அவ தடுக்கி விழுந்து மயக்கமாகறா. இதை பத்தி போலீஸா விசாரணை நடத்தினதுல சூர்யா ஏற்கனவே இறந்துட்டு தான் தெரிய வருது. அப்ப சஞ்சனா பார்த்தது யார? இதுக்கான பதில சஞ்சனாவோட கடந்த காலம் வெளிப்படுத்துமா? சஞ்சனா அவ மகளை காப்பாத்துறதுக்கு எது வரைக்கும் போவா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்துல இருந்து தொடங்குது. அது சூர்யா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பி போற ஆரம்ப சீன். அடுத்து சஞ்சனாவோட உலகத்தையும் அவளை சுத்தி உள்ள மத்த கேரக்டர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் மேல ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு ப்ரீ இன்டர்வல் போர்ஷன்ஸ் வேகமா நகருது. சபரி ஒரு தாய்க்கும் அவரது மகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலியுறுத்த முயற்சிக்குது. முதல்ல சஸ்பென்ஸா தொடங்கினாலும் சில நேரங்களில் ஸ்லோ பேஸ்டா போறது டெம்போவை கெடுக்குது. ஆனா சுவாரஸ்யமான நரேஷன் மூலமா கதையை கவனிக்க வைக்குது. இது செகண்ட் ஹாஃப் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா கதை பிரெடிக்டபிளா மாறுது. ஆனா பலவிதமான சப்ளாட்ஸை கொடுத்து சுவாரஸ்யமாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா மகளுக்காக அம்மாவோட போராட்டத்தில் இன்னும் கவனம் செலுத்தி இருந்தா சிறப்பா வந்திருக்கலாம். மேலும் மனரீதியான டிசார்டரையும் ஒரு கீ ட்விஸ்டையும் கதை எக்ஸைட்டிங்கா போறதுக்கு ஒரு போதுமான வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் நரேஷன் அந்த அளவுக்கு இல்ல. இதோட பாதிப்பு தான் கிளைமேக்ஸ்ல தெரியுது. இதுக்கு நடுவுல வரலட்சுமி சரத்குமார் மட்டும் தைரியமா எதிர்த்து போராடுற சிங்கிள் மதரா சிறப்பா நடிச்சு தனியா தெரியுறாங்க. கணேஷ் வெங்கட்ராமனும் சஷாங்கும் அவங்க பாட்டை கன்வின்சிங்கா பண்ணிருக்காங்க. இவங்களோட சூர்யாவை வர மைம் கோபியும் சில த்ரில்லிங்கான தருணங்களை கொடுத்து படத்தை ஒரு தடவை பார்க்கலாமோன்னு நினைக்க வைக்கிறார். ஆனா கடைசி வரை சபரின்னு எதுக்கு பெயர் வச்சிருக்காங்கன்னு தான் புரியல. உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.